guys, village cooking live. Welcome to my channel. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா நான் weight loss diet ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து 16வது நாள் நடக்குது. காலையில எப்பவும் போல எந்திரிச்சு ஒரு 5 மணி போல எந்திரிச்சு 1 hour எக்ஸசைஸ் பண்ணிட்டு லெமன் டீ குடிச்சேன். லெமன் டீ குடிச்சதுக்கு அப்புறம் 10 minutes கழிச்சு ஹாட் வாட்டர் குடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி ரொட்டீன் என்னோட சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆயிட்டேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி போடலாம் அப்படின்ட்டு தான் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். மாவெல்லாம் சப்பாத்திக்கு வந்து சாஃப்டாக வர்றதுக்கு வந்து நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் உப்பு நல்லா போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாகவும் வரும். இது வந்து இந்த சப்பாத்தி ரெடி பண்ணது வந்து தட்டு வந்து நான் திண்டுக்கல் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நான் கம்மியான விலையில் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸு. போய் பாருங்கள், நீங்கள் வந்து திண்டுக்கல்லாக இருந்தீங்கனாக்கோ போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் எல்லாமே. அதாவது ஹையாகவும் இருக்குது, அதாவது கம்மியாகவும் இருக்குது. நமக்கு தகுந்த மாதிரி ஒரு 100-200 பொருளெல்லாம் இருக்குது. ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது. நமக்கு தகுந்த இதை வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஏன்னா தேங்காய் சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். சப்பாத்தி பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. சரி, தேங்காயெல்லாம் உளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அருவாமனையில் தேங்காய் திருவினேன். எனக்கு வந்து அருவாமனையில் வந்து தேங்காய் திருவுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து தேங்காய் திருவி முடிச்சுட்டு தேங்காய் சட்னிக்கு வந்து கொஞ்சமாக பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டீன் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு ரொம்ப ஒரு வேலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எப்பவும் போல் இல்லாமல் காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி வந்து டெய்லியும் சாப்பாடு அந்த மாதிரி தான் செய்வேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சனால கொஞ்சம் லேட்டாகிட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து காலையில் எந்திரிச்சு டெய்லி ஓட்ஸ் கஞ்சி தான் குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் இது சப்பாத்தி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி தாளித்து கொட்டிட்டு பாத்திரம்லாம் வந்து ரொம்ப கழுவாமல் நிறையா இருந்துச்சு. இது வந்து காலையில் யூஸ் பண்ண பாத்திரம் தான். வந்து அதையும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து மோட்ரு ஓட ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து பக்கத்தில் நாங்கள் மோட்ரு போட்டு விட்டு டைரெக்டாக உள்ளுக்கு வந்துடும் தண்ணி. அப்போ வந்து டைரெக்டாக உள்ளுக்கு வரப்போ அப்படியே கழுவிக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். பழைய சாப்பாடெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டு போய் கீழே கொட்டாமல் மாடு வச்சுருக்காங்க. நாங்கள் மாடு வச்சுக்கல, பக்கத்தில் மாடு வச்சுருக்காங்க. அவங்க வந்து கழநீர் தண்ணியெலாம் எடுத்துப்பாங்க மாட்டுக்கு. அதை வந்து நான் வந்து அதை கொண்டு போய் மாடு தண்ணியில் ஊற்றிட்டு வந்துட்டு மறுபடியும் அதை வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். விம்ஜெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணு இருக்கால பின்னாடி வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தா, விளக்கவே விடவே இல்லை. நான் சீக்கிரமாக விளக்குனா தான் சரி, பசிக்குது வேறு, மணி ஒரு 9 மணி ஆயிடுச்சு. எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் வயிறு எரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, சீக்கிரமாக வேலையும் முடிக்கணும் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பாப்பா வந்து இழுத்துக்கிட்டே இருந்தா. சரின்ட்டு பாப்பாவையும் அங்கிட்டு சரி உருளி அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏதாவது எடுத்து கொடுத்து சமாளிச்சுக்கிட்டே கழுவி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பூச்செடியெலாம் கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் முன்னாடி வாசலில். அதுங்களுக்கும் கொஞ்சம் தண்ணி விடணும் அப்படின்றது பார்க்கல தண்ணி விட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேயும் ஓசு போட்டு இழுத்து தண்ணி நிறைய செடிகள்லாம் அந்த இது ஸ்ட்ராபெரி, கொய்யா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். அது வந்து ஒரு ஃபுல் வீடியோவில் நான் போடுறேன். வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி டாப்பெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டா. சரின்ட்டு நானும் பொறுத்து பார்த்துட்டு சரி இடுப்பில் தூக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சரின்ட்டு அப்புறம் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு ஜிங்க்லாம் கழுவி விட்டு அப்புறம் வந்து நீங்கள் டெய்லியுமே கழுவுனீங்கன்னா வந்து உங்களுக்கு வாடை அடிக்காது. நான் டெய்லியுமே கழுவி விட்டுருவேன். ஏன்னா நம்மளோட இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு டெய்லியுமே சுத்தமாக கழுவி விட்டுருவேன். அப்புறம் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் அதான் பிள்ளைங்க இருக்க ஓட்டை நம்மளால் எப்போதுமே சுத்தமாக வச்சுக்க முடியாது. ஏதாவது நான் எடுத்து கீழே போட்டுகிட்டே இருப்பாப்புல. சரின்ட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். அந்த செடிக்கு தண்ணி விடுறது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரிலாம்